இறைவார்த்தையின் ஆற்றல் பற்றி பேசுகிறார் இறை தூதர் எசாயா. நிலத்தை நனைத்து செழிப்பாக்கி அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவும் தருவது போல இறைவார்த்தை இருக்கும். அது பயன் தராமல் திரும்புவதில்லை. அது இறை விருப்பை மட்டுமே செய்து முடிக்கும். இதுதான் இறைவார்த்தையின் ஆற்றல் என்றால், தந்தையே, என்னை முழுவதும் உம் கையில் வைக்கிறேன். உம் சித்தம் எதுவோ அது நடக்கட்டும். உமக்குத்தான் எல்லாம் தெரியுமே. எது நேர்ந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன், நன்றி சொல்வேன். இப்படி செபிக்க வருமா? ஜேசு தம் சீடரிடம் செபம் செய்யும் போது, பிதற்ற வேண்டாம், அதிகம் பேசுவதால் தங்கள் செபம் கிடைக்கும் என்று நினைக்க வேண்டாம் என்கிறார். ஜேசு தந்தையே என அழைக்கும் கடவுள் வித்தியாசமான அனுபவத்தை அளிக்கின்றார். நீங்கள் கேட்பதற்கு முன்னமே உங்களுக்கு தேவையானது இன்னது என்று உங்கள் தந்தைக்கு தெரியும். இந்த அனுபவம் ஒரு புதிய பாங்குடன் செபிக்க ஆரம்பிக்கவும் முயற்சிக்கவும் தூண்டுகின்றது. ஆண்டவரே, தந்தையே, எமக்கு எனக்கு எது தேவையென நீர் விரும்புகிறீரோ அதை தாரும் என செபிக்க முடிந்தால், எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் என்பது அர்த்தமுள்ளதாகும். இன்று எனக்குள்ளது எதுவோ அதோடு போதும் என வாழும் மனம் வளரும். இன்றைய உணவு இன்று கிடைப்பது இயற்கையான நிகழ்வு ஆகும். இன்றைய உணவு அதீதமாக அற்புதமாக கிடைக்க வேண்டும் என நினைப்பது இறை பராமரிப்பில் நம்பிக்கையை இழப்பதாகும், இறைவனையே சோதிப்பதாகும்.